இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து 11/7 ஜூலை மாதம் வரைக்கும் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. உலகில் ரீதியாக இந்த மாற்றங்கள் நடக்கும். அது உங்களுக்கு நடக்கின்ற வரன்லையே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, சார் கொஞ்சம் அசலில் வருது, வெளியூரில் வருது, வெளி மாநிலத்தில் வருது, அப்படி வருகிற காலகட்டம். நிறைய மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் இந்த ஊரில் இந்த ஸ்பெசிஃபிக்காக அப்படி டேக்லைன் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரிலாம் தவறு விட்டது. உங்களுக்கு எதெல்லாம் ரைட்டுன்னு நினைக்கிறது அதெல்லாம் நடக்கக்கூடிய கால சூழ்நிலை. இப்போ வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. லோன் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்க லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் இருக்குது, அருமையாக இருக்கும். ஆனால் வட்டி விகிதங்கள் கவனித்து வாங்கத்தை பற்றி பேசுவோம். தாய் தந்தையின் உடல்நிலைகள் பற்றி பார்க்கலாம். உங்களின் உடல்நிலைகள், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும், டெவலப் ஆயிடுவானா இல்லையா, எப்படி மேன்மை கொண்டு வரலாம், வெளிநாட்டு வாய்ப்புகள் என்ன, மாணவர்கள் படிப்பு ரீதியாக என்ன எடுக்கலாம், அத்தனையும் பார்ப்போம். விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து 11/7 ஜூலை மாதம் வரைக்கும் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. உலகில் ரீதியாக இந்த மாற்றங்கள் நடக்கும். அது உங்களுக்கு நடக்கிற விஷயம் என்ன? இந்த தேதி ஏன் சார் இவ்வளோ ஸ்பெசிஃபிக் அப்படின்னா, எல்லா கிரகமும் கோச்சாரத்தில் சந்திரனை தவிர மற்ற அனைத்து கிரகம் ராகு கேது என்ற கிரகத்துக்குள் அடைபடுகிறது. சரி, அது மட்டும்தானா பார்த்தா இந்த 29ஆம் தேதி மார்ச்சுக்கு மேலாம் பார்த்திங்கன்னா ராகு தன் ராகு நட்சத்திரமான சதயத்திலையும் கேது மகத்திலையும் நடக்கிற காலகட்டம். இது சில காலம் பயணிக்குங்க. அப்போ உலகில் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற சூழ்நிலைகள் நிறைய அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, மக்கள் மனநிலைமை ரீதியாக நிறைய மாறுதல் உண்டு. இதில் உங்களுக்கு சாதிக்க வேண்டிய விஷயம் என்ன? அப்போ நமக்கு இந்த இடத்துல திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் வரும். இன்னும் மிதுனத்துக்கு அந்த வாய்ப்பு உண்டு. அதை தான் பார்ப்போம். அப்போ சார் இதெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சோமோ அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் பயன்படுத்த வேண்டிய காலகட்டங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ரைட், முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ராசிக்கு நான் பேச போகிறது என்ன அப்படின்னா, இந்த மிதுனத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் வாய்ப்பு உண்டு. இதை தவற விடக்கூடாத காலகட்டம். எப்போவுமே மிதுனம்னாலேங்க நாலேஜபிள் பர்சன். இந்த நாலேஜ் எப்போவுமே இவங்களுக்கு உள்ளுணர்வாக உணர்த்திக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு இவங்களே நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு குயிக் அப்சர்வ், பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகிற ராசி. எனக்கு இன்ட்யூஷன் தோணுது, மற்றவங்க பேச இந்த ராசி புரிஞ்சுக்கும் தன்மை உண்டு. ஸ்கில்ஃபுல் இருக்கும். மேடையில் ஏறுற வரைக்கும் இந்த ஏற மாட்டேன் அப்படி இப்படிம்பாங்க. இந்த பொசிஷனில் உட்காந்துட்டாங்கன்னா சொல்கிற வார்த்தைகள் மற்றவங்க மனதை திறக்கிற மாதிரி இருக்கும். இந்த ராசி எங்கே இருக்கோ அந்த இடத்துல கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை, சமாதானம். இவங்க கூட பல பேர் பேசணும் இதாக இருக்கும். இவங்ககிட்ட மற்றவங்க கம்ப்ளைண்ட் சொன்னால் ஏன் பேச மாட்டேறாங்க அப்படின்னு தான் இருக்கும். அப்போ இவங்க ஏன்னா அந்தளவுக்கு பேசி மற்றவங்களை மயக்கி வச்சுருப்பாங்க. பேசலினாலே மற்றவங்களால தாங்க முடியாது. இப்போ இந்த ராகு கேது சம்மந்தப்பட்டு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் மற்ற கிரகங்கள் அனைத்தும் இருக்கும். முதல்ல நல்ல விஷயம், சார் எனக்கு வரன் தானாக தேடி வருங்க. திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு பல பேர் இந்த மிதுன ராசிக்காக திருமணம் இருக்கா இல்லையா இருக்குன்னு சொன்னீங்க. இது மாதிரி திருமண வரன் தானாக தேடியும் கூட்டு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் வருகிற கால சூழ்நிலை. நாங்கள் எப்படிங்க இது கரெக்டாக தப்பா அப்படின்னு ஜட்ஜிங் பண்ண வேண்டிய, விசாரிக்க வேண்டியது மட்டும் உண்டு. இந்த வரன்லையே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, சார் கொஞ்சம் அசலில் வருது, வெளியூரில் வருது, வெளி மாநிலத்தில் வருது, அப்படி வருகிற காலகட்டம். நிறைய மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் இந்த ஊரில் இந்த ஸ்பெசிஃபிக்காக அப்படி டேக்லைன் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. வரனே அப்படி ரொம்ப பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய உறவுகளில் இந்தளவுக்கு இடம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உணர்வுகளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக வந்துடும். நான் நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லுவேன், நீங்கள் அந்த மாதிரி பார்க்காதீங்க. ஜாதக பொருத்தம் உண்டா, 2 பேர்த்துக்கு பேசினா நல்லா வைப்ரேஷன் செட் ஆகுதா, வாழ்க்கைக்கு டெவலப் ஆவீங்களான்னு இதெல்லாம் மட்டும் பாருங்கள். இந்த ஏரியாங்கிறது மாறக்கூடியது. அதில் நம்மெல்லாம் பூர்வீகத்தோட்டு வேறு பூர்வீகமாக போகக்கூடிய சான்சஸ் உண்டு. எல்லாம் வெளிநாட்டு போய் சர்வே ஆகிறோம். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ கூட்டு என்ற பிஸ்னஸ் கூட்டில் பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு திடீர் ப்ராஜெக்டாக இருக்கலாம், அற்புதமாக இருக்குது. இவங்களுக்கு எக்கனாமிக்கல் சம்மந்தம் நிறைய பேர் வண்டி வாகனங்கள் ஓட்டி, பெண்களுக்கு வண்டி வாகனம், கார் இதெல்லாம் ஓட்டி பழக சொல்லியிருக்கேன். புதுவித பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதை, பேங்க் டிரான்சாக்ஷனை கவனமாக கையாள வேண்டியது. இப்போ என்னென்னா இவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருகிறது, திடீர் யோகம் வருகிற காலகட்டமாக இருக்குது. இப்போ சரியான இதை பயன்படுத்தி கொண்டால் ஜெயித்து விடுவார்கள். அப்போ என்னென்னா இவங்க வேலை செய்யும் இடத்துல ஒரு அதிர்ஷ்டம், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வெளியூர் போகிறீங்களா, இதை எடுத்துக்கிறீங்களா, இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. இவங்க வேணும் வேண்டாம் அப்படிங்கிற கரெக்டாக யோசிச்சுக்கணும். நிறைய பேருக்கு ஆல்ரெடி வேலை செய்த பக்கமே திருப்பி வாய்ப்பு வரும். அவங்க திருப்பி ஒரு வாய்ப்பு வருது, போகலாமான்னு இருக்கிறேன், ஆனால் அங்கே தான் வேணான்ட்டு வந்துட்டேன், எப்படி போகிறது, கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் கடன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, கடனை வாங்கி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற சூழ்நிலையும் வந்திருக்கு. அப்போ கடனை வாங்க முடியுமா, கடன் வாங்க கட்டுவேனா குழப்பங்கள் இருக்கும். இந்த வேலை, கடன் இது சம்மந்தப்பட்டது. ஒரு சில வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சார் வெளிநாட்டு ட்ரை பண்ணுறேன், வெளி மாநிலம் ட்ரை பண்ணுறேன், குடும்பம்லாம் இங்கே இருக்குது சார், நான் மட்டும் அங்கே போயிட்டு வர மாதிரி இருக்குது, இது ரைட் டிசிஷனா
இதுதான் இந்த ராசிக்கு. சார் உங்களுக்கு எதெல்லாம் தவறு விட்டது, உங்களுக்கு எதெல்லாம் ரைட்டுன்னு நினைக்கணும், அதெல்லாம் நடக்கக்கூடிய கால சூழ்நிலை. இப்போ வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. லோன் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்க லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் இருக்குது, அருமையாக இருக்கும். ஆனால் வட்டி விகிதங்கள் கவனித்து வாங்க வேண்டியது. என்னங்க இதையும் சொல்கிறீங்க இதையும் சொல்கிறீங்கன்னா அதாங்க அது. ஏன்னா 6ஆம் அதிபதி ராகுவோடு சேரும்போது வட்டி கிடைக்கும், ஆனால் அதீத வட்டியாக இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ 1க்கு 2 முறை பேங்க்கு டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா உங்கள் ராசி புதன் டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் நல்ல பேங்க்கில் சீப்பஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சார், இப்போ ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதில் ஒன்று வாங்கணும், வீட்டில் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சும்மாவாது போய் பார்ப்பாங்க. என்ன ரேட்டு, என்ன இது, என்ன இது ஸ்கொயர் ஃபீட், என்ன சென்ட், என்ன இப்படிங்கிற போய் விசாரிச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னால் உங்கள் உள்ளுணர்வோ உங்கள் பிரபஞ்சமாக அதை வாங்குவதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி இருக்குது, இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு முயற்சி பண்ணுவாங்க. பொதுவாக அந்த ராசிக்கு வீடு நிறைய பேர் வீடு மாற்றிடலாம், கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கம்மியாக இருக்குது, வீட்டில் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது, இதுதான் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு இடத்துல விட்டு கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும், அந்த வீடு மாற்ற இது சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு நிச்சயமாக நடக்கப் போகிறது. இல்லை வண்டி வாகனங்கள் உண்டு. பொதுவாக எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த ராசியினி பூர்வீக சொத்தை பற்றி பேசுவோம், தாய் தந்தையின் உடல்நிலைகள் பற்றி பார்க்கலாம், உங்களின் உடல்நிலைகள், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும், டெவலப் ஆயிடுவானா இல்லையா, எப்படி மேன்மை கொண்டு வரலாம், வெளிநாட்டு வாய்ப்புகள் என்ன, மாணவர்கள் படிப்பு ரீதியாக என்ன எடுக்கலாம், அத்தனையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க, இன்றைய காலகட்டத்துக்கு தந்தாற்போல், நடைமுறைக்கு தந்தாற்போல் இந்த புக் எழுதியிருக்கு. இப்போ கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், ராசி வேறு, நட்சத்திரம் வேறு, ராசி வேறு, பாவம் வேறு, நட்சத்திரத்திலே நட்சத்திரம், அந்த உடைந்த நட்சத்திரம், உடையாத நட்சத்திரம்லாம் இருக்குது. இதை என்ன பண்ணுது, வள ஓட்டு நட்சத்திரம், இட ஓட்டு நட்சத்திரம், இது மாதிரி பல நுட்பங்கள் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணலாம், கிரகங்கள், கிரக சாரங்கள். இப்போ தசாபுத்திகள் பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதில் கோச்சாரத்தில் எப்படி இணைக்கிறது, இது அத்தனைக்கும் இந்த விடை கிடைக்கிற புக்காக இருக்கும். இது படிச்சுட்டிங்கன்னா ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இன்றைய காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சார், பிஸ்னஸ் சம்மந்தம் பண்ணிகிட்ருக்கேன், கூட்டு பண்ணலாமா, தனித்து பண்ணலாமா, வேலையை விட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை ஒரு சிலர் சார் பிஸ்னஸில் அடுத்த ஒரு ஸ்டெப்பு பண்ணலான்றது, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலான்றது, இது தாங்க மைண்டில் வந்து நின்றுருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கும். ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு ஹாரோஸ்கோப் மாதிரி பார்த்துட்டு, பார்ட்னர்னால் அவர் ஜாதத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு பண்ண வேண்டிய கால சூழ்நிலை. இப்போ ஒரு சிலர் கரெக்டாக பயன்படுத்தி ஜெயிச்சு வந்துடுவீங்க. இத்தனை உங்களுக்கு மிகப்பெரிய இதாகும். இந்த காலத்தில் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குரு வேறு வந்திருக்கும். அப்போ தொழில் ரீதியாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு, அதையும் சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது. அப்போ ஃபேமிலி வகையில் போகலாமா, நண்பர்கள் வகையில் போடலாமா, இது வந்துடும். சரி, ஹெல்த் விஷயத்தில், ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற சூழ்நிலை. சார் எப்போ சார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நடக்குமா, எல்லாமே அப்படி ஒரு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எது என்ன ஏதுன்னு கண்ணுக்கு புலப்படும். குழந்தை இல்லாத குழந்தை ஏற்படுகிறது. நிறைய பேர் மூட்டு சர்ஜரி சம்மந்தப்பட்டது, லங்ஸ் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இவங்களுக்கு இருந்திருக்கு. நிறைய பேருக்கு ஹார்ட் பம்பிங் லெவல் மாதிரி இருக்குது, சும்மா ஏங்க சளி பிடிச்சிட்டே இருக்குது, இம்யூனிட்டி பிரச்சனை, இந்த மாதிரி என்ன இருந்தது, என்ன பிரச்சனை ஏதுன்னு பார்த்து அதுக்குண்டான பரிகாரம். இப்போ கோயிலுக்கு நான் ஒரு சில கொடுத்துருந்தேன், கேன்சர் சம்மந்தப்பட்டதுக்கு அவர் மணிகண்டேஸ்வரன் ஒரு கோயிலுக்கு கொடுத்துருந்தேன். போயிட்டு வந்தவொடனே சொல்கிறாங்க, அவர் ஒரு இதில் அவருக்கு ஸ்கேனில் தெரியுது, இன்னொன்று இல்லை. அப்போ சம் வேரியேஷன் இருக்குன்னு திருப்பி அந்த மெடிடேஷனை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு அந்த இது இப்போ பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. இப்போ அந்த அளவுக்கு ரிஸ்க் இல்லை, ஹீமோக்கு வேண்டாம், இதிலே பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த மெடிசன் சம்மந்தப்பட்டதுக்கு தாண்டி நமக்கு நடக்கணும்னா இறை பலம் தேவை, நம்பிக்கை தேவை. அது இந்த கோயில் பரிகாரங்கள் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் கொஞ்சம் இப்பொழுது பேச்சுவார்த்தையில் போகக்கூடிய காலகட்டம் சரியாக படுத்திக்கங்க. உங்கள் தாயோட உடல்நிலை, தந்தையோட உடல்நிலையை பற்றி தான் பயந்துகிட்டே இருப்பீங்க. பொதுவாக இந்த தாய் தந்தையின் உடல்நிலையை சின்ன சின்ன தொந்தரவு வருகிற காலகட்டம், சின்ன விரைய செலவுகள் இப்போ ஆல்ரெடி நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு. இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கவனமாக பெற்றோர்களை பார்த்துக்க வேண்டிய ராசி இந்த மிதுன ராசி. வேறு கேள்விகள், சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணும், ஸ்கிரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.